இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இது. இங்கே ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. இந்த கோவிலின் சிறப்புகளை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. யாருக்காச்சும் இந்த வீடியோ தகவல் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தாடிக்கொம்பு திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸில் இந்த கோயிலுக்கு போயிடலாம். இது பெங்களூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கு. ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க மேப்போட்டே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இந்த தாடிக்கொம்பு திருக்கோவில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் இது. இதில் உள்ள சிற்பங்கள் மிகவும் கலைநுணுக்கம் உடையவை. இதோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, மண்டுக மகரிஷி என்னும் முனிவர் இங்கே உள்ள குடகனாறு என்னும் ஆற்றங்கரையில் உட்காந்து அவர் தவம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ தலாசுரன் என்னும் அரக்கன் அவருக்கு தொடர்ந்து துறைகள் கொடுத்து வந்திருக்காரு. மண்டுக மகரிஷி கள்ளழகரை நோக்கி தவம் பண்ணி அவரோட உதவியை நாடி இருக்கிறாரு. கள்ளழகர் தலாசுரனை அழித்து அந்த மண்டுக மகரிஷி தொடர்ந்து தன் தவத்தை நடத்தி வர உதவி பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு மேலும் உனக்கு என்ன வர வேணும்ன்ட்டு கள்ளழகர் கேட்க, நீங்கள் இங்கேயே இருந்து எனக்கு அருள் புரியணும்னு மண்டுக மகரிஷி கேட்டிருக்காரு. அவர் விருப்பத்தின் பேரில் இங்கிருந்தே கள்ளழகர் அவருக்கு அருள் புரிகிறதா இந்த ஸ்தல வரலாறு சொல்லுதுங்க. இந்த கோவிலின் சிறப்புகள்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. பொதுவாக ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு பல வகையான சிறப்பு இருக்குங்க. கல்விக்காக, தொழிலுக்காக, உடல் கோளாறுகளுக்காக, கடன் பிரச்சனை தீர, திருமண தடை விலக, காதல் பிரச்சனை, அப்புறம் தொழில் சிறந்து விளங்க, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு கோவிலா இது இருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவில் முன்னாடி கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போ விபரத்தை ரசிச்சுக்கிட்டே நம்ம உள்ளே போனோம்னா, நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேனர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும். இவர் வந்து பெருமாளோட படை தளபதி. இவர் தான் படைகளை முன்னின்று வழிநடத்தி செல்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இவரை வணங்கிட்டு நீங்கள் அடுத்து உள்ளே போனீங்கன்னா கொடிமரத்திற்கு இருக்கும். கொடிமரத்தை வணங்கிட்டு லெஃப்ட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். நம்மாழ்வாரை வணங்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை விநாயகர். இங்கே வந்து விநாயகர் வந்து 2 விநாயகர் சிலை இருக்குது. இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. விநாயகரை வணங்கிட்டு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரிவர். இவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஒரு கல்வி கடவுள். ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திர அன்று இவருக்கு துளசி, தேன், அப்புறம் ஏலக்காய் மாலை இவற்றையெல்லாம் சாற்றி வழிபட்டால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் கொஞ்சம் புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த தேனை அருந்தி வந்தால் ஒரு நல்ல பலன் இருக்குன்னு கூறப்படுது. ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரிவரை வணங்கிட்டு அடுத்து நீங்கள் நகர்ந்தீங்கன்னா அது அருகிலேயே வந்து தாயார் மண்டபம் இருக்குது. தாயார் சன்னதி, சவுந்தரவள்ளி தாயார். இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. இவை ரொம்ப கலைநுணுக்கத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க இந்த சிற்பங்கள்லாம். இந்த சிற்பங்களை ரசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாயாரை வணங்கிட்டு வரலாம். இந்த சிற்பங்கள்லாம் இருக்கிற அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரதி, மன்மதன் இவர்களுக்கு வந்து தனித்தனியாக சிலை இருக்குங்க. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இதுவரைக்கும் திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கிறவங்க, அது தடையாகிட்டே இருக்கிறவங்க, இங்கே வந்து ரதி, மன்மதன் சிலைக்கு வந்து வியாழக்கிழமை அன்று மஞ்சள் பூசி அபிஷேகம் செய்தால், இந்த மாதிரி அந்த பூஜையெல்லாம் செய்தால் அவர்களுக்கு திருமண தடை விலகுவதாக கூறப்படுகிறது. வியாழக்கிழமை நிறைய கூட்டம் வருதுங்க. நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்குறேன் நான். பெண்கள் வந்து மன்மதனுக்கும், ஆண்கள் வந்து ரதி சிலைக்கும் இந்த பூஜையை செய்கிறாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அது பக்கத்துலேயே வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வெளியே போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. சக்கரத்தாழ்வார் இவர் தொழிலுக்காக இவர் வணங்குறாங்க. முன்னாடி சக்கரத்தாழ்வார் இருப்பார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி வந்து நரசிம்மர் இருப்பார். ஸோ 2 கடவுளையும் நீங்கள் வேண்டிக்கணும். அப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா அங்கே விளக்கேற்றுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே எந்த கடவுளுக்காச்சும் நீங்கள் விளக்கேற்றணும்னு வேண்டியிருந்தீங்கன்னா அந்த விளக்குகள்லாம் இங்கே ஏற்றலாம்.
சக்கர தல்வாருக்கு பூசணிக்கால விளக்கெல்லாம் போடுறத பார்க்குறோம் நம்ம. அப்படியே நீங்க திரும்பி கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா, தன்வந்திரி பெருமாள் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு மருத்துவ கடவுள். அ நீண்ட நாட்களாக வியாதியில படுபவர்கள், இந்த மாரி இருக்கிறவங்கலாம் நீங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கங்க. அடிஷனலா வந்து இவரையும் வணங்கிக்கங்க. தன்வந்திரி பெருமாள வணங்கிட்டதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்கு. இந்த லட்சுமி நரசிம்மர் வணங்குறது என்ன ஒரு ப பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த தம்பதியர் இப்ப இன்னைக்கெல்லாம் புருஷன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கே! அவங்கலாம் வந்து இங்க வழிபாடு செய்தால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் சென்று சேர்வார்கள் என கூறப்படுகிறது. ஆ அது இல்லாம கடன் பிரச்சனை இருந்தாலும் இவர வணங்குனா அந்த கடன் பிரச்சனைலாம் தீரும்னு சொல்றாங்க. ஸோ அந்த கடன் பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாரி கணவன் மனைவி பிரிந்து உள்ளவங்கலாம் இவர வணங்கி அ அவங்க பலன் பெறலாம். அப்படி கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா, ஆண்டாள் சன்னதி இருக்கு. அந்த ஆண்டாள் சந்நிதி தனி சன்னதியா இருக்கு. வாழ்க்கையில எப்படி பணம், பொருள் இதெல்லாம் ஒரு லக்ஸரி இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலோ, அதே மாரியே வந்து காதலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். ஆண்டாள வணங்குனால் உங்கள் காதல்லாம் கைகூடும். அது சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டாளை வணங்கிக் கொண்டு, அடுத்து நீங்க அப்படியே இறங்குனீங்கன்னா, வேணுகோபால் சந்நிதி இருக்கு. இந்த வேணுகோபால் சந்நிதி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்கள் வணங்கி பலன் பெறலாம். அதுக்கு அடுத்ததா வந்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயர வணங்கிட்டு, அடுத்ததாக பெருமாள தரிசிக்க உள்ள போங்க. உள்ள நுழைஞ்சோனே கருடாழ்வார் இருப்பாரு. கருடாழ்வார வணங்கிட்டு, உள்ள போனீங்கன்னா, ஜெய விஜயர் சிலைகள் இருக்கும். இந்த ஜெய விஜயர் இவங்க தான் வந்து பெருமாளோட செக்யூரிட்டி, காவல் தெய்வம். அவங்க 2 பேரையும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நீங்க பெருமாளையே பார்க்க போகணும். ஸோ அவங்கள வணங்கிட்டு, அடுத்ததா உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா, சவுந்தரராஜ பெருமாள் வந்து சவுந்தரவடி தாயார் மற்றும் ஆண்டாள் இவர்களோட சேர்ந்து காட்சி தராரு. அவர தரிசனம் பண்ணிட்டு, ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த கடவுள 3 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூவமா இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இத தரிசனம் பண்ணிட்டு, நீங்க பிரகாரத்த சுத்தி வந்தீங்கன்னா, தீர்த்தம் குடுப்பாங்க. அந்த தீர்த்தம் வந்து மூலிகைலாம் கலந்து இருக்கும் அந்த தீர்த்தம். அதுல பச்சை கற்பூரம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அத வாங்கி அருந்துங்க. தலையில தடவ வேண்டாம். சரியா? ஆ தீர்த்தம் வாங்கி அருந்திட்டு, ஜடாரி வச்சுட்டு, வெளிய வந்தீங்கன்னா, அ சொர்ண ஆகர்ஷண பைரவர். இவர் வந்து பெருமாளின் பொக்கிஷத்தை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக கூறப்படுது. இழந்த சொத்துக்களை மீட்கவும், உங்கள் வாழ்வில் செல்வம் சேரவும் இவரை வணங்கினால் நல்ல பலன் இருக்கும்னு கூறப்படுது. அதனால ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அப்பயும் இவருக்கு சிறப்பு பூஜை பண்றாங்க. சரியான கூட்டம் வருதுங்க. அது பார்த்தோம்னா, அன்னைக்கெல்லாம் சரியான க்ரவுட் இருக்கு. பக்தர்கள் கூட்டம். அ இதுல நீங்க எதுவும் ஸ்பெஷலா அபிஷேகம் பண்ணணும், இந்த மாரிலாம் அந்த பூஜையில ஸ்பெஷலா எதுவும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா, ஆன்லைன் புக்கிங் இருக்கு. அந்த ஆன்லைன்ல அந்த போர்ட்டல்ல போய் நீங்க புக் பண்ணிட்டு, நீ பணம் கட்டி புக் பண்ணிக்கணும். ஸோ அது வெப்சைட்ல நீ பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலோட இது முடிஞ்சது. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட பிரசாத ஸ்டாலு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, புளியோதரை, அ சர்க்கரை பொங்கல். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த கோவில்னாலே எப்படி பெருமாள் நினைவு வருதோ, இந்த பிரசாத நினைவும் வர்றத தவிர்க்க முடியாது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இங்க உள்ள குருக்கள்லாம் நல்லா ட்ரெயின்டா இருக்காங்க. நல்லா எதுக்கு எது கேட்டாலும் பதில் சொல்றாங்க. கண்ணியமா பதில் சொல்றாங்க. இந்த கோவில்ல நான் ரசிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த குங்கும பிரசாதத்த வந்து கையில குடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கையில வாங்குனோம்னா நெறைய பேர் நெத்தியில பூசிட்டு அங்கங்க தூண்ல கொட்டிட்டு போயிடுறாங்க. ஆ இங்க வந்து உங்களுக்கு தேவையான குங்கும பிரசாதத்த நீங்களே எடுத்துக்கலாம். அது ஒரு ரொம்ப இதா கடைப்பிடிக்கிறாங்க. கோவில் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறாங்க. ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த தாடிக்கொம்பு கோவிலை நீங்கள் வந்து தரிசனம் செய்து பெருமாளின் அனுக்கிரகம் பெற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை காணும் அனைத்து நண்பர்களும் அவர்கள் வாழ்வில் பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்க நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.